எல்லாருக்கும் வணக்கம். இவங்க ஏற்றதுக்கு காரணம் பயப்படாதீங்க, இவங்க அவளையும் வரிசையாக பேச போகிறாங்களா நீங்கள்? அவங்க ஆல்ரெடி பேசிட்டாங்க, வீடியோ பார்த்தாச்சு. அதனால் அவங்கள சும்மா ஸ்டேஜில் ஏற்றி அவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப கடுமையான உழைப்பு போட்டாங்க, நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க, என்னையும் திட்டியிருக்காங்க பயங்கரமாக, நிறைய சண்டைகள் நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி. இந்த படம் இப்படி வர்றதுக்கு காரணம் வந்து இங்கே இந்த டீமுக்கும் எனக்கும் நடந்த சண்டை தான் அந்த படத்துக்கு இப்படி வர்றதுக்கான காரணம். அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க, அவ்வளோ பேத்துக்குமே நன்றி. என்னோடய டீம் கேமராமேன் சார் மேலே கூப்பிடுறேன். ஈஸ்வர் சார், ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சந்தோஷ் நாராயண், யூனிவர்சிட்டி சந்தோஷ் நாராயண் வந்து சில வர முடியாத காரணம், அவர் வந்து வெளிநாட்டில் இருக்காரு, அதனால் வர முடியல. அவருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நன்றி. எல்லாருமே இந்த டீமில் வேலை பார்த்த எடிட்டர், கேமராமேன், என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அவங்க நான் என்ன கேட்டனோ அதை கொடுத்தாங்க. அத்தனை பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் அப்படி எடுக்கப்பட்ட படம். நானும் இந்த திருப்பி பேசிக்கிறேன், ஏன்னா இவங்க இருக்கும்போது நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான். ஒன்றும் இல்லை, நான் நிறைய பேசிட்டேன், டீமை பற்றி எல்லாத்தையும் பற்றி வீடியோவில் பேசிட்டேன். ரஞ்சித் என்ன சொன்னார், டேய் பயோபிக்னு சொல்லியே ரிலீஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லாரு. சொல்லலாம்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் ஃப்ரேமில் இருந்து அது ஸ்டார்ட் ஆகிடுது. மெயின் இந்த படம் வந்து தெரில, பெரிய பெருமாளை பற்றி, கர்ணனை பற்றி, மாமனை பற்றி நான் பேசும்போதெல்லாம் வந்து ஏதோ எனக்கு வந்து ஈஸியாக பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. இந்த படத்தில் அப்படி எனக்கு என்ன பேசுறது, இந்த படத்தை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைமாக ஒரு படம் எங்கள் அம்மா அப்பா பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி ஒரு படம் எடுத்திருக்கேன். இந்த படத்தை நான் அவங்களை பார்க்க அனுமதிக்க மாட்டேன். அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. அவ்வளோவுக்கு எனக்கு இந்த படம் எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு படம். ஃபஸ்ட் எடிட் பண்ணி இந்த படத்தை நான் பார்க்கும்போது, நம்ம இந்த படம் எப்படி அம்மா அப்பா பார்ப்பாங்க, எடுத்துக்க வேண்டாமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இல்லை எனக்காவது இது வந்து இல்லை அரிச்சிக்கிட்டே இருக்கும், எனக்காவது எடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த படம் தான். இந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னா, என்னோடய இயக்குனர் ராம் சார் தான் நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மலைப்பாக இருக்குது. பெரிய பெருமாள், கர்ணன், மாமன்னனுக்குலாம் நான் வந்து அதோடைய ஃபஸ்ட் எடிட் பார்த்துட்டுனா இப்படி ஒரு மாதிரி ஆனது கிடையாது. இந்த படத்தில் ஃபஸ்ட் எடிட் பார்த்து முடித்த உடனே நான் சினிமாவுக்கு வந்ததை விட என்னோடய பெரிய மற்ற 3 படங்கள் நான் பார்க்கும்போது என்னோடய ட்ராவல் எனக்கு அயற்சியாக தெரியல. எதுவும் நான் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் அந்த மாதிரி எனக்கு ஃபீலே வரல. ஏன்னா என்னோடய இயக்குனர் வந்து அப்படி பார்த்துக்கிட்டாரு, நீ அவள் கூடவே இருந்தனால அவர் ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தேன். பட் வாழை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எங்கேருந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்ல, இது வந்து புரியல, அப்படி ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருந்துச்சு, கண்ணெலாம் தேங்கிச்சு, அழுக வந்துச்சு. இப்போ எடிட் பார்த்துட்டு நான் வந்து எனக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் அமைதியாகவே இருந்தேன்னா வாழை தான். அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, இந்த எண்டுக்கும் இந்த டேவுக்கும் அந்த டேவுக்கும் பிப்ரவரி அந்த 99 பிப்ரவரி 22 அந்த டேவுக்கும் இந்த டேவுக்கும் உள்ள லாங் டிஸ்டன்ஸையும், இதுக்கு இடையில நான் சந்தித்த மனிதர்களையும், அவர்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு, வலி, பெயின், இது எல்லாமே நினச்சி பார்க்கும்போது தெரில, ஒரு மாதிரி வாழ்ந்து முடித்த மாதிரி ஒரு அனுபவம். இந்த உண்மையை சொன்னதுனால நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அங்கே வந்துருச்சு. அப்படியே ஒரு படம் தான் வாழை. இதுக்கப்புறம் என்ன படம் எடுத்தாலும் ஏதாவது என்னோட பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. என்னோட பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க நான் ட்ரை பண்ணுவேன், பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் என்னோட என்ன சொல்கிறது, என்னோட உச்சபட்ச கண்ணீர்னா அது வாழை தான். பெஸ்ட்டாக ஒரு படம் எடுக்க ட்ரை பண்ணுவேன், என்னோட உச்சபட்ச கண்ணீராக வாழை தான் நான் பார்ப்பேன். இதுக்கு மேலே நான் எந்த படம் எடுத்தாலும் அழுக வராது எனக்கு, எந்த படம் எடுத்தாலும் எனக்கு ஃபீல் வராது. இந்த படத்தை எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு திராணி கொடுத்த என்னோட இயக்குனருக்கு எவ்வளோ நன்றி சொன்னால் பார்த்தாது. இப்போ என்னோட கதையை, என்னோட அழுகையை, என்னோட உழைப்பை, என்னோட என்ன சொல்கிறது பரிதவிப்பை படம் பண்ணுவதற்கான சக்தி இருக்குல்ல, ஒரு டைரக்டருக்கு எல்லா கிராஃப்ட்டும் பிடிபட்டுருமா, ஒரு டைரக்டருக்கு தன்னை பற்றியே உரிச்சு காட்டுறது முடியுமா அப்படின்னு நிறையவே கேள்வி கேட்பாங்க. நான் என்னை உரிச்சு காட்டுறதுக்கான ஸ்பேஸை எனக்குள்ள வலிமையாக கொடுத்தது என்னுடைய இயக்குனர். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அதை யோசிக்கவே முடியாது. ஏன்னா இதுதாண்டா ஆர்ட்னு சொல்லி ஒவ்வொரு டைம் நான் அவட்ட அழுகும் போதெல்லாம் இதுதாண்டா ஆர்ட், இதை பண்ணுறா, முதல்ல இதை பண்ணுறா, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ தான் என்னோட கண்ணீர் எல்லாமே கலையாக தெரிய ஆரம்பிச்சிச்சு, என்னோட அழுகை எல்லாமே கலையாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படி அதெல்லாம் சேர்ந்து படமாக எடுத்துட்டோம். இந்த படம் எனக்கு என்ன சம்பாதிச்சு கொடுக்க போதெல்லாம் தாண்டி திலீப் மாஸ்டர், விவேக், திலீப் மாஸ்டர் ரெண்டுத்தையும் மேலே கூப்பிட்றேன். அந்த எமோஷனல் தான் இந்த படம் வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஏன்னா அது சாருக்கு இந்த படம் என்னோட காணிக்கைன்னு சொல்லலாம். நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, என்னோட ப்ரெசன்ட், என்னோட டெடிகேஷன். இந்த படத்தை வந்து நான் ட்ரிபியூட் பண்ணது வந்து என்னோட இயக்குனருக்கு தான் ட்ரிபியூட் பண்ணுறேன். ஏன்னா இந்த படத்துக்குள்ளே தப்பித்தல்னு ஒன்று இருக்குல்ல, இந்த படத்துக்கு நான் சேர்ந்த இடம் ஒன்று இருக்குல்ல,
அது ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு அவங்க இந்த ராம் சார் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டே இருந்துச்சு. ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா இந்த படம் தான் அவருக்கு. இது அந்த படம் வந்து என்ன இது வெற்றி படமாக தோல்வி படமானு தாண்டி நான் முழுக்க முழுக்க இது ராம் சார் கொடுக்கறதாகவே எடுக்கப்பட்ட படம். இதுதான் சார் அவர் என்னை உருவாக்குனதுக்கான காரணமும் நான் உருவானதுக்கான காரணமும் இந்த படம் மட்டும்தான். அந்த அந்த நிலையில் இது ரொம்ப சந்தோஷமாக நான் உணர்கிறேன். அப்புறம் என்னோடய குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் என்ன சொன்னாலும் என்ன சொல்கிறது, இதுக்கு இவன் நம்ம கதையவே திருப்பி எடுக்கிறான் அப்படின்னு நமக்கு வருத்தம் இருக்குது. எங்கிட்டு போனாலும் நம்மளையே கொண்டு வச்சுதானே கொண்டு படத்துக்குள்ள கொண்டு அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு வருத்தம் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு வருத்தம் இருக்குது. அது என்ன சொல்கிறது, ஒரு நாள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க, இன்னொரு நாள் ஒரு மாதிரி எமோஷனலாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னோடய குடும்பம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிஞ்சிக்கவே முடியாத என்னை அலைக்கழிச்சு என் குடும்பம் இன்றைக்கி ரொம்ப நல்லா புரிஞ்சிக்குது. அப்படி என்னோடய மனைவியாக இருக்கட்டும், என்னோடய குடும்பமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நான் என்ன முடிவெடுத்து மூவ் ஆனாலும் அதை புரிந்து கொள்ள பக்குவம் அவங்களுக்கு இருக்குது. அந்த பக்குவத்தை கொடுத்த என்னோடய கலைக்கு ரொம்ப நன்றி. என்னோடய ஆர்ட் ஃபார்ம் தான் அவங்களுக்கு அந்த பக்குவத்தை கொடுத்துருக்கு. இவன் எதை சொன்னாலும் அதுக்குள்ள உண்மையை வைக்கிறான், அது மக்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் என்னை விட்டுருந்தாங்க. அதனால் போயிடுறேன். தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காது. ப்ரொடியூசர் ரொம்ப தாமதமாக கூப்பிட்றேன். ஏன்னா எல்லாரும் இருக்காங்க, ப்ரொடியூசர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு நாள் கூப்பிட்றேன், காஸ்டியூம் டிசைனர் நல்லா கூப்பிட்றேன். ஓகேவா? இதுதான் ரொம்ப எமோஷனலான விஷயம். நாங்கள் ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். நாங்கள் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டோம் வெளியில். டே நீ இவனை கூப்பிடவே இல்லைடா, அவனை கூப்பிடவே இல்லையே. அப்போ அவன் கோச்சிக்கோல நவ்வி ஓகே தூங்கிட்டாளா? பிரியாணி சாப்பிடு. ஓகே ரொம்ப சந்தோஷம். ஐயோ ஆமாம், அது அவங்க குமார்ண்ண ஆர்ட் டைரக்டர், கபிலன், சுரேன். ஓகேங்களா? ஸ்டேஜுக்கு வாங்க. ரொம்ப நன்றி. எல்லாருமே நிச்சயமாக வந்து படம் ஆரம்பிக்கும் போது இது டைரக்டரோட கதை தான், டைரக்டரோட கதை தான் தெரிஞ்சு எல்லாருமே நான் என்ன திட்டினாலும் வாங்கிட்டு வேலை பார்த்தாங்க. அவங்க அத்தனை பேருக்குமே நன்றி. ஏன்னா நான் மற்ற படத்துலையாவது என்கிட்ட வந்து விளக்கம் கொடுப்பாங்க. இப்போ குமாரன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா செல்வம் அது வராது செல்வம் அப்படிம்பாரு. இந்த படத்தில் இவன் வேறு ஏன் கதை மானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேலை பார்த்து கொடுத்தாங்க. அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி. கடைசியாக ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா தீப் மாஸ்டர் இந்த படம் எடுத்து முடிச்சுட்டு ஹாட் ஸ்டார் வந்து கேட்டாங்க, இது தியேட்டருக்கு பண்ண போவீங்களா, ஓடிடி பண்ணலாமா, என்ன பண்ணலாம், யார் நீங்களே ரிலீஸ் பண்ணுறீங்களா, என்ன பண்ணலான்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ரஞ்சித்தன்ட்ட கேட்டேன், தானுசாட்ட கேட்டேன், எல்லாத்தையுமே கேட்டேன், என்ன பண்ணலான்னு கேட்டேன். இது பார்த்துக்கோ, முடிவு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்க, ஏன் முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு என் மனைவிட்ட கேட்டேன், நம்ம பேரில் தான் அது வரணும், சர்டிஃபிகேட் வந்து நம்ம பேரில் தான் வாங்கணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டாங்க. நீ என்ன பண்ணியோ தெரியாது, நீ வீட்டை வைப்பியோ நாட்டை வைப்பியோ தெரியாது, சர்டிஃபிகேட் நம்ம பேரில் தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் கொஞ்சம் டைம் கொடுங்க, சர்டிஃபிகேட் என் பேரில் தான் வரணுமா, நவி ஸ்டுடியோஸ் தான் வரணுமா, அதனால் வந்து நானே இந்த படத்தை வாங்கிக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். பிரதீப் சாரும் சரி, நகன் சாரும் சரி, கிருஷ்ணன் குட்டியும் சரி, எல்லாருமே அதுக்காக வெயிட் பண்ணாங்க. சரி சார் நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ ரிலீஸ் பண்ணலான்னு சார்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருந்தோம். தனியாக பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பைசன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு திலீப் மாஸ்டர் வந்தார். வாழை ரெடி ஆகிடுச்சான்னு கேட்டால் பார்த்தாரு. படம் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வந்து வெளியே வந்தோடனே ஒரு மாதிரி எமோஷனலாகவே இருந்தார். என்னங்க பிளான் அப்படின்னு கேட்டார். தெரில, நம்மளே ரிலீஸ் பண்ணணும், தியேட்டருக்கு தான் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது நான் கூட வரேன், நானே பண்ணுறேன் கூட வந்து நம்ம ரெண்டும் சேர்ந்து பண்ணிடலாம் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாளில் இருந்து எதுவுமே கேட்காம என் கூட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் எனக்கு வந்து பயங்கர நம்பிக்கையாக இருந்துச்சு. நம்ம சினிமாவுக்குள்ளே நம்ம வந்து நம்ம பேர் எடுத்து இப்போ இவ்வளோ டேரக்டர்ஸ் வந்தாங்களே, நிறைய பேர் கேட்டாங்க. ரஞ்சிதன் கேட்டார், டேய் எல்லாத்தையும் 820 அப்படின்னு சொல்லி கேட்டார். எல்லாருமே என்னோடய படைப்புக்காக வந்தவங்க அப்படிங்கிற பெருமை இருக்குல்ல, அது பயங்கரமாக இருக்குது. என்னோடய படங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, என் படங்கள் ஏதோ உண்மையை தென்பட்டுருக்கு. இந்த பையனுக்காக போய் பேசலாம், இந்த பையனுக்காக போய் இப்போ பார்த்தீங்கல்ல கர்ஜித்துட்டு போனார்ல மிஸ்கின் அண்ணன், அப்படி பண்ணார்ல, அதுக்கான காரணம் ஒரே காரணம் தான், இவனுங்களுக்காக பேசலாம். அது வந்து எவ்வளோ நாள் தாங்கணும் முடிவு பண்ணதுக்கு நம்ம படைப்புகள் வழியாக அவங்கள நம்ம டச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்த என்னுடைய சக இயக்குநர்கள், ப்ரொடியூசர்ஸ், நடிகர்கள், நான் கூட்டு வந்த நடிகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு தெரியும் உங்களோட வேலை நேரம் எவ்வளோன்னு தெரியும். அதெல்லாம் தாண்டி அவனுக்கு போவோம், இந்த படத்தை அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அவனுக்காக இந்த டயத்தை செலவு பண்ணுவோம் நீங்கள் முடிவு பண்ணதுக்கான காரணம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. எங்கள் டீம் பார்க்க யாராவது விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஹாட் ஸ்டாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க பிலீவ் பண்ண நாள்லேருந்து இது தொடங்கிச்சு. எல்லாருக்கும் மெயின் காரணம் எல்லாருமே என்னை ஒருத்தனை பிலீவ் பண்ணாங்க, எனக்காக வேலை பார்த்தாங்க. இன்றைக்கி வந்திருக்கவங்க எனக்காக வந்தாங்க. உங்கள் எல்லாரும் நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய படங்களை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்பேன். இந்த அப்படி ஒரு படமாக வாழை இருக்கும். நிச்சயமாக வாழை என்னை பற்றி புரிந்து கொள்வதற்கு
யாரா இவன் இதே திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. என்னதான் பிரச்சனை இவனுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் எதுக்கு யோசிச்சுருந்தீங்க, நானே சொல்கிறேன் நான் யாருன்னு அப்படின்னு எடுத்த படம் தான் வாழை. நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். மன்னிக்கணும், நான் இன்னொரு எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒன்று இருக்குன்னு நினச்சிட்டேன். நான் பேசி முடிச்சிட்டதுனால பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பரியேறும் பெருமாள்லேருந்து, கர்னல்லேருந்து, மாமன்லேருந்து எவ்வளோ விஷயங்கள் இருந்தால் கூட இவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணும், இவன் பேசுகிற உண்மைக்கு நினச்சிக்கிட்டு திருப்பி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி. ஏன்னா நீங்கள் பரியேறும் முதல் படத்துக்கே நீங்கள் கொடுத்த ஆதரவு இருக்குல்ல, அதிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பாதுகாக்கிற விதம் இருக்குல்ல, நிச்சயமாக சொன்னால் பத்திரிகை தான் நீ பாதுகாத்துக்குன்னே சொல்லலாம். அவ்வளோ எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. அத்தனை பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி. அப்புறம் என்னோடய ஊர் மக்கள், அவங்களை அவ்வளோத்தையும் ஏற்றணும்னா மேடை பத்தாது. என்ன சொல்கிறது, ரொம்ப நான் பரியேறும் பெருமாள்லேருந்து போட்டு அவன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பரியேறும் பெருமாள் நடிச்சிருக்காங்க, கர்னல் நடிச்சிருக்காங்க, மாமல் நடிச்சிருக்காங்க. என்ன கூப்பிட்டாலும், என்ன கேரக்டர் கொடுத்தாலும், என்ன விஷயம் கொடுத்தாலும் ஓடினா ஓடுவாங்க, ஆடினா ஆடுவாங்க, பாடினா பாடுவாங்க, ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இல்லை அப்படின்னா நான் நிச்சயமாக என்னையால் எனக்கான படத்தை எடுத்துக்க முடியாது. நான் ப்ரொடியூசர்கிட்ட நான் இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது, பரியேறும் பெருமாள் ஷூட்டிங் அப்போ டிமானிசேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ படம் ட்ராப் ஆகிற மாதிரி போயிடுச்சு. அப்போ ரஞ்சித்தனை கேட்டார், ஏய் இந்த மாதிரி சூழ்நிலை ஆகிடுச்சு, ஒன்றால் கம்மியான டேஸில் இதை மேட்ச் பண்ணி எடுத்துட முடியுமான்னு கேட்டார். நான் நம்பி இனியும் நம்பலை, என் ஊர் மக்களை தான் நம்பினேன். அவங்கள கூட்டிகிட்டு போனால் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி, ஆனால் நான் எடுத்துடுறேன் அப்படின்னேன். அப்படி முடிவு பண்ணி தான் பரியேறும் பெருமாளை நான் எடுத்தேன். எடுத்து அவன் வச்ச நம்பிக்கை காப்பாற்றினேன். அப்படி ஒரு அன்னைக்கே ஃபஸ்ட்டு படத்தில் சினிமாவை முதல் ஆக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு பெரிய நம்பிக்கையாக இருந்த இந்த ஊர் மக்களுக்கு, புளியங்குளம் கிராம மக்களுக்கும், சுற்றி இருக்கிற என்னோட வட்டார மக்களுக்கும், ஒட்டுமொத்த மண்ணின் மக்களுக்கும் இந்த நேரத்தை நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களை எல்லாம் அவங்க வாழ்வை பிரதிபலிக்கக்கூடிய இந்த படமாக, அவங்களை பெருமைப்படுத்தக்கூடிய படமாக இந்த படம் இருக்கும். நிச்சயமாக இந்த உலகம் இந்த படத்தை கொண்டாடும் நம்புகிறேன். நன்றி. நீங்கள் மறுபடியும் பேச வருவீங்கன்னு நினச்சி நான் சில கேள்விகள் கேட்கல. ஒரே ஒரு கேள்வி தான் சார் இருக்கு, வேற எதுவும் இல்லை. நிச்சயமா அப்போ ரெட் ஜெயின் நன்றி சொல்லணும். நான் ஒரு எமோஷனில் இருந்தால் கேப்பிட்டு பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு கீழே ஓடின்னு போகணுன்னு ஆசையாக இருக்குது. கீழே போய் அடுத்து ரஞ்சித்தன் என்ன பேசுவார், மை குட் ஃப்ரெண்ட் நெல்சன் என்ன பேசுவார், அண்ணன் சூரியன் என்ன பேசுவார் அப்படின்னு பார்க்க ஆசையாக இருக்குது. வெற்றி சார், ரெட் ஜெயின் அவங்க ஏன் இந்த படத்தை வாங்கினாங்க அப்படின்னா, அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னாங்கன்னா, மாமன்னன் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் வாழை படத்துக்கு ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டேன். அப்போவே அந்த வாழை படத்துக்கு அவங்களுக்கு ஒரு நெருக்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடியே ஷூட் பண்ண வாழையை அவங்களையும் உட்கார வச்சுக்கிட்டு, உதயசார திருநெல்வேலி கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டே வாழையை ஷூட் பண்ணேன். அவர் பார்த்துட்டே இருந்தார். எடுத்து முடிச்சோடனே, சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அன்றைக்கி கேட்டது, ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங்கில் கேட்டது. அதை கரெக்டாக அன்றைக்கே நான் பண்ணி கொடுத்துற மாதிரின்னு சொன்னார். சார்ன்னு சொன்னார். அவருக்கு ரொம்ப நன்றி ரெட்ஜினுக்கு. ஏன்னா இப்போ நான் எப்படி இருக்குன்னா, நான் என்ன பண்ணாலும் போய் இந்த மாமன் கொடுத்த வெற்றி அப்படிங்கிறது, நான் எப்போ வேணாலும் போய் ரெட்ஜெண்டுக்கு போய் இந்த இது பண்ணுறேன், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறக்கூடிய இடத்துக்கு ஒரு நம்பிக்கைக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்காங்க. எப்போவுமே எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு ரெட்ஜெண்டுக்கும், மூர்த்தி சார், ராஜா, மொத்த டீமுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதாவது இந்த படம் நீங்கள் எடுக்கும் பொழுது நான் முன்னாடியே கேட்டது தான், இமோஷனல் நீங்கள் எந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக இருந்தீங்க. அடிக்கடி நீங்கள் மருத்துவமனை செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் கூட ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது உண்மையா? அதை பற்றி சில விஷயங்கள். இல்லை, அது ஒன்றும் இல்லை. திருப்பி அந்த 10 days அந்த கிளைமாக்ஸ் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பேனிக்காக இருந்துச்சு எனக்கு. அதை யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல, யார்கிட்டையும் சொல்ல முடியல. அந்த விஷயம் மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு, அவ்வளோதான். பட் அது ஏன் அப்படின்னு படம் பார்க்கும்போது தான் புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப நன்றி. நிச்சயமா சார். ஆடியோ லேபிள் உள்ள ஒருத்தர் நம்மளை எமோஷனலாக பார்க்குறதுக்குள்ள ஒரு டேரக்டரை உண்மையிலே பரியேறும் பெருமாளில், கர்ணனில், அப்புறம் இப்போது வாழைலாம் நான் எப்படி விற்க போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் சந்தோஷ், எனக்கு சந்தோஷ் பார்த்த ஒர்க்குன்னு ஒன்று எனக்கு தெரியும், என்னோடய மனசாட்சிக்கு தெரியும். அவர் எனக்காக எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காரு, எவ்வளோ வேலை பார்த்துருக்காருன்னு தெரியும். நிச்சயமாக சந்தோஷ் எனக்கு சொல்ல முடியாது, ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக வந்துகிட்டே இருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஒரு லேபிள், ஒரு மியூசிக் லேபிள்கிட்ட ஒருத்தர் மிட் நைட்டில் பேச முடியுமா? இந்த ஒரு 10 நாளில் நான் மிட் நைட்டில் அதிகமாக ஃபோன் பேசின ஆள் கிங் மியூசிக் சந்தோஷ் தான். இப்போ சார் ரஞ்சித்தனை சொன்னார்ல, இவ்வளோ பேர் படம் பார்க்க வச்சிட்டியா அப்படின்னு, அதில் பாதியாக அவரை பார்க்க வச்சாரு.
ஓகேங்களா? இவ்வளோ பற்றி பார்க்க வச்சதுல பாதியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மியூசிக் தேட்டர் வந்துட்டு போனாங்க. எல்லா மியூசிக் தேட்டரையும் படம் பார்க்க வச்சு இப்போ படம் வந்திருக்கு, இந்த படத்தை பாருங்கன்னு பார்க்க வச்சது கிங் மியூசிக் சந்தோஷ் தான். இதில் பாதி பேர் வராமல் இருக்காங்க, அவங்கள்ட்ட கோவப்பட்டு இருக்காரு ஏன் பார்க்க வரலன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹாட் ஸ்டார் அவங்களும் பாதி பேர்த்த படம் பார்க்க வச்சாங்க. நான் ஃபுல்லாக பார்க்க வைக்கானுங்க. நான் உங்க பேர் அழிஞ்சிட்டு இருக்கேன்னு ஆனால் படம் அதாவது சந்தோஷ்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நேற்று மிட் நைட்டு கூட நான் அவருக்கு தான் கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி சந்தோஷ். கிங் மியூசிக் டீமுக்கு ரொம்ப நன்றி. எனக்காகவே அவன் பர்சனலாக உழைக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. இந்த நேரத்தில் எல்லாத்துக்குமே நன்றி. யாராவது மிஸ் பண்ணியிருந்தா ரொம்ப சாரி. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே இந்த படத்தில் அவங்களுக்கான நெருக்கத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த படம் கூடுதல் நெருக்கமான ஒரு விஷயம். ஏன்னா நானும் மாரியும் காதலிக்க ஆரம்பித்த இந்த 14 வருடங்களில் மாரி அடிக்கடி சொல்லி வருத்தப்பட்ட வழி நிறைந்த வாழ்க்கை இந்த வாழை தான். ஸோ இந்த படத்தை நான் பார்க்கும் போதெல்லாம் நான் மிஸ் பண்ண மாரியோட சைல்ட்ஹுட்டை ஏதோ எனக்காகவே ரீக்ரியேட் பண்ண மாதிரி நான் அதை பார்த்துட்ருக்கேன். ஓகே, மாரி சின்ன வயசில் இப்படி தான் இருந்திருப்பாருன்னு எனக்காக பர்சனலாக ரீக்ரியேட் பண்ணி ஒரு காதலன் ஒரு காதலிக்கு கொடுத்த பரிசா அவனோட வழியையும் அவனோட வாழ்வையும் கொடுத்ததா நான் பார்க்குறேன். நன்றி. எல்லாருமே அவசியம் 23ஆம் தேதி படம் பாருங்கள். என்னோட சினிமா குடும்பம் இதுதான். என்னோட சினிமாவில் நான் சம்பாதிச்சது அப்படின்னா இதுதான். என்னோட ஒரிஜினல் குடும்பம் அங்கே இருக்குது. இந்த நேரத்தில் அவங்க ரஞ்சித் அண்ணன்கிட்டையும் ராம் சார் கூட்டையும் எங்கள் அம்மா அப்பா நிற்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்க மொத்தமாக ரெண்டு இல்லை, எங்கள் அம்மா அப்பா அக்கா அண்ணன் எல்லாத்தையுமே கூப்பிட்றேன். ஏன்னா இதுதான் என் உலகம். இது ரெண்டுக்கும் நான் வந்து இந்த 2 உலகத்துக்கும் உண்மையாக இருந்தாலே போதும் நினைக்கிறேன். இந்த 2க்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக ட்ரை பண்ணுறேன். இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய குடும்பத்தினரை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய குடும்பத்தினர் மேடையில் வாழை திரைப்படத்தின் ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஆட்டோபயோகிராஃபியை நம்ம எல்லாரும் பார்க்க காத்திருக்கோம். அவருக்கு இவ்வளோ சப்போர்ட்டையும் உறுதுணையாக இருந்த ஆதரவையும் ஆறுதலையும் கொடுத்த அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த படைப்பிற்காக கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். Disney Plus Hotstar, Navi Studios, Farmers Master Plan Production presents Vaazhai from Mari Selvaraj, released by Red Giant Movies, August 23ஆம் தேதி நாம் எல்லாரும் பார்க்க காத்திருக்கோம். மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை இன்று வந்திருந்த அத்தனை கலைத்துறையினருக்கும் நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கும் அவ்வளவு பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னோட உதவி இயக்குநர்களையும் நடை கூப்பிடுறேன். இந்த குடும்பத்தோட கடைசி அவங்க தான். ஏன் அம்மா அப்பா கூப்பிட்டு பேச வைக்கல அப்படின்னா அவங்களால பேச முடியாது, எனக்கு தெரியும் நல்லாவே. ஆனால் எனக்கே இந்த மற்ற படத்துலலாம் அவங்க ஏதாவது பேசுவேன், இந்த படத்தில் பேச முடியாத ஒரு மாதிரி இருக்கு மனநிலை. கூப்பிட முடியாது, பேச முடியல எனக்கு. அதனால் அம்மா அப்பாவை வந்து அப்படியே வச்சுருந்தேன். ரொம்ப நன்றி எங்கள் அம்மா அப்பாவுக்கு. ஏன்னா மெயின் காரணம் என்னென்னா, நான் இப்போ சின்ன வயசில் நான் என்ன பண்ணாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணாலும் மற்றவங்க பாராட்டுதல் மூலமாக அவங்க மன்னிச்சு விட்டுதாங்க. பட் அவங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லைன்னு தெரில. இந்த கதைகளை நான் சொல்வதன் மூலமாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு என் குடும்பத்துக்கு உடன்பாடு இருக்கான்னு தெரில. பட் ஊரும் உலகமும் சமூகமும் பாராட்டுறதை பார்த்துட்டு இது ஏதோ நல்லது தான், இது ஏதோ கரெக்டு தான் போல இருக்குது அப்படின்னு நம்பி தான் இந்த சமூகம் கொடுக்குற பாராட்டின் அடிப்படை தான் என்னை விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தா என்னை பிடிச்சி கட்டி போட்டிருப்பாங்க. அதனால் எப்போவுமே இது ரொம்ப அம்மா அப்பாவுக்கு நேரத்தை ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவங்க நான் இந்த 4வது படத்தை இவ்வளோ வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எங்கள் அம்மா அப்பா நான் மேடையில் ஏற்றிருக்கேன். அதுக்கு காரணம் இந்த படம் எடுத்ததுக்கப்புறம் தான் இதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த மக்களுக்கு நன்றி. இந்த நேரத்தில் என்னோடய நடிகர்கள் பொன்வேல் ராகுல் அவர்களுக்கு மேலே கூப்பிட்றேன். அதே மாதிரி என்னுடைய ஒட்டுமொத்த நடிகர்களையும் வந்து மேலே வர சொல்கிறேன். ஏன்னா இதே மாதிரி தான் இந்த கதையை சொல்லி நிகிலா உமல், கலையரசன், திவ்யா, பத்மன் எல்லாருமே புளியமன் வேலையாக வாங்க, புளியமன் எல்லாருமே கிளம்பி வாங்க. திலீப் மாஸ்டர், ஊர் மக்கள் வாங்க, எல்லா ஊர் மக்களும் கிளம்பி வாங்க வாங்க வாங்க. வாழை திரைப்படத்தின் வாங்க மீனாட்சி வாங்க, மீனாட்சி இளையராஜா வாங்க, அவங்க வந்து வாங்க வாங்க வாங்க. ஊர் தலைவரே வந்திருக்காரு. நான் என்ன சொன்னாலும் இது
வந்துட்டான் ஆரம்பிச்சிட்டான்னா எல்லோரும் லீவ் போட்டு எனக்காக வேலை செய்வாங்க. இப்போ அப்படியே கண்டினியூட்டி இது அப்படி பைசல்லையும் இருக்கும் இந்த டீம். நிறைய நான் கஷ்டப்படுத்திருக்கேன் இந்த மக்களை. நிறைய நான் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒன்று கடத்துறதா சொல்லி கஷ்டப்படுத்திருக்கேன். அவங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். என்னையை நம்பி எங்களுக்கு கதைகளை நம்பி நான் என்ன சொன்னாலும் திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த வாழையோட வெற்றி அப்படிங்கிறது இந்த வாழை படம் எடுத்து முடித்த கடைசி நாளே முடிஞ்சிச்சு. ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே. நல்லா தெரியும். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கதையை சூஸ் பண்ணும்போது இந்த கதையை வந்து 30 வருஷமாக நடந்த ஒரு துயரம். அந்த துயரத்தை நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அந்த துயரத்துக்குள்ளே சில ஆட்களை அடாப்ட் பண்ண போகிறோம். அந்த ஆட்களில் அந்த துயரத்துக்கு சம்மந்தப்பட்ட இது நிறைய பேர் இந்த கதையில் ஒரிஜினலாக சம்மந்தப்பட்ட ஆட்களே இருக்காங்க. அவங்க மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை நான் திருப்பி போய் அவங்கள்ட்ட போய் நின்று ஞாபகப்படுத்தி நீங்கள் அன்னைக்கு எப்படி நடந்துச்சு அதை தான் நம்ம திரும்பி பண்ண போகிறோன்னு சொல்லும்போது அவங்களுக்கு பெரிய ஷாக் இருந்துச்சு. அது பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. நான் திருப்பி மெனக்கிட்டு அவங்களுக்கு சொல்லி எனக்கு இதுதான் படம் இதுதான் கதை அதை தான் திருப்பி எடுக்க போகிறேன்னு சொல்லும்போது அவங்களுக்குலாம் மாதிரி அதிர்ச்சி இருந்துச்சு. இது எப்படி படமாக எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்பி மிகப்பெரிய உழைக்க போட்டாங்க. ஏன்னா நான் ஒரு கிரியேட்டராக ஒரு ரைட்டராக ஒரு பழைய விஷயத்தை நோக்கி என்னோட கிராஃப்டில் என்னோட மைண்ட் செட்டில் போகிறது வேறு விஷயம். அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு வேறு வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. அவங்கள திருப்பி கட்டாயப்படுத்தி அதே வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அந்த வாழ்க்கையை திருப்பி வாழ வச்சு இதெல்லாம் பண்ணாதான் இது கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அடிக்க வச்சேன். பயந்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா திருப்பி அதே மாதிரி இதெல்லாம் நாங்கள் பார்த்து பயந்தோமோ 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பயத்தெல்லாம் சினிமாவை எடுக்கிறதுக்காக திருப்பி அதையே பண்ண சொன்னேன். அவங்க எனக்காக என்னையை நம்பி மட்டுமே பண்ணாங்க. சொன்னார்ல இந்த லாரி மேலே டாப்பில் உட்காந்து போகிறதுங்கிறது நீ முடியாத காரியம். நான் போசன உடனே எல்லாரும் ஏறி மேலே உட்காந்துருந்தாங்க. நிறைய ஷாட் எடுத்தோம். லாங் ரோட்டில் போய்கிட்டே எடுத்தோம். ரோட்டில் 50 பேர் மேலே டாப்பில் லோடு மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பயம் இருந்தால் கூட அவங்க எல்லாருமே எனக்காக பண்ண விஷயத்தை பார்த்து எனக்கு எதுவுமே தப்பு நடக்காது அப்படின்னு பிலீவ் பண்ணேன். இப்போ வரைக்கும் நான் வந்து சந்தோஷப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த வாழையிலனா எனக்கு பயமே வந்து எடுப்பான்னு இல்லை. இதை எடுத்து முடிக்கிற வரைக்கும் என் மக்களுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படிங்கிற பயம் மட்டும் தான் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த படத்தை. ஏன்னா அந்த பயம் உச்சக்கட்ட பயமாக இருந்துச்சு எனக்கு. ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி எதுவுமே ஆகாமல் இருந்ததுக்காக இயற்கைக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இயற்கை எங்கள் வேதனையை புரிந்து கொண்டது, இயற்கை எங்களோட வழியை புரிந்து கொண்டது. அதனால தான் ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஷாட்லாம் எடுத்தேன், ரொம்ப ரிஸ்க்கான மூமெண்ட்லாம் பண்ண சொன்னேன், ரொம்ப ரிஸ்க்கான சில விஷயங்கள் ரொம்ப இஷ்டப்படி எடுத்தேன். அதுக்கு எல்லாமே அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப நன்றி. இந்த டீமோட மேனேஜர்ஸ் வெங்கட் எல்லாமே டீம் மொத்தமாக வாங்க சம்மந்தப்பட்ட எல்லாம் வந்து இங்கே பேர் வரமாட்டேங்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த வாழை ஏன் எல்லாத்தையும் கூப்பிட்றேன் அப்படின்னா, ரொம்ப சின்ன படமாக நினச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது சார் இது பெரிய படம் சார் இது பெரிய படம் சார்னு சொல்லி ஃபஸ்ட் நாள்லேருந்து வெங்கட்லாம் வந்து பெரிய படம் சார். ஏன்னா எல்லாருமே நீங்கள் என்ன சார் சின்ன படம் நீங்கள் எடுத்தாலே பெரிய படம் தான் சார்னு சொன்னது போல இவங்க தான். நாளை சின்ன படம் தானடா அப்படின்னு சொல்லுவேன். இல்லை நீங்கள் எடுத்தாலே பெரிய படம் தான் அப்படின்னு சொல்லி என் கூட சப்போர்ட் பண்ண எல்லா என்னோட மொத்த டீமுக்கும் நன்றி. ஹாட் ஸ்டார் மொத்த டீமுக்குமே நன்றி. சதீஷ் பிஆர்ஓ டீம் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. வாழை நிச்சயமாக இவங்க அத்தனை பேரோட உண்மை தான் வாழை. இவங்க எல்லாரும் என் மேலே வச்சுக்க பிரியமும் நான் இவங்க மேலே வச்சுக்க பிரியமும் தான் வாழை படத்தோட மையம். அதான் சொல்கிறேன். இந்த மக்களுக்கும் எனக்குமான ஒரு வாழ்க்கை. அதை நான் மட்டும் பிரித்து திருப்பி வெளியே வந்து நான் உங்களுக்கு கற்றுக்கிட்டு திருப்பி அங்கே போய் அதை ஒன்று எடுத்திருக்கேன். நிச்சயமாக இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, என் ஊருக்கும் என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் அவங்களோட வாழ்க்கையோட வலிக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த 2 பசங்க நடிச்சிட்டாங்கன்னு இருக்குல்ல, எனக்கு பெரிய சந்தோஷம்னா இந்த பக்கம் நிற்கணும் புளியங்குளத்துக்காக, இந்த பக்கம் நிற்கணும் புளியங்குளத்துக்காக. இதுக்கு இடையில தான் இன்ட்ரெஸ்ட் நின்று போச்சு. இப்போ ஒரு தமிழ் சினிமா இவ்வளோ இயக்குநர்களும் மகத்தான இயக்குநர்களும் பெரிய இயக்குநர்களும் இந்த பக்கமும் நானுக்கே இன்னொரு பக்கம் அவன் பொன்வேல் நிற்கிறான். நாங்கள் 2 பேரும் புளியங்குளத்துக்கு அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்தவங்க 2 பேருமே. எங்கள் 2 பேருக்கு நடுவில் மொத்த இண்டஸ்ட்ரி நின்று பேசிட்டு போனது அந்த மைண்ட் செட் தான் ஓடிட்டே இருந்துச்சு. தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வாழையை புரிஞ்சுக்கிட்டதுக்கும் வாழையை நீங்கள் எனக்காக வந்து பேசினதுக்கும் அத்தனை இயக்குநர்களுக்கும் நான் தனித்தனியாக சொல்ல விரும்பலை. ஏன்னா எல்லாருமே வாழை பார்த்துனா நான் பேச வந்திருக்கேன், நான் வீடியோ கொடுத்துருக்கேன்னு சொல்லி அவ்வளோதுமே எனக்கு உதவி பண்ணாங்க. மொத்த இயக்குநர்களுக்கும் மொத்த திரைக்கலைஞர்களுக்கும் மொத்த மீடியாவுக்கும் எங்கள் டீம் சார்பாக நன்றி சொல்லிக்கிறோம். எல்லோருக்கும் நன்றி.